ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான். என்னடா 2 மூட்டை இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின க்ரோசரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். நிஜமாகவே வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். நான் வந்து சண்டே ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து டியூஸ்டே. ஸோ எனக்கு டியூஸ்டே வந்து ரீச் ஆயிடுச்சு. இது வந்து நான் மொத்தமாக ஒரே பில் தான் போட்டிருந்தேன். பட் பேக்கிங் வந்து 2 பேக்கிங்காக வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது தனித்தனியாக வந்திருந்தது. இதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்டு ஒரு பில்லும், இதில் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது. இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி வாய்ஸ் என்னடா ஒரு மாதிரி இருந்தது, இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது வந்து நான் வீடியோ எடுக்கிறப்பே கொடுத்த வாய்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பொருள்லாம் எடுக்கிறப்ப சவுண்டு, கவரோட சவுண்டு அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து கேட்குறப்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் தனியாகவே வாய்ஸ் கொடுத்துறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டீன் ஷாம்பு ₹1 வாங்கினேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் நான் வந்து ₹1 தான் வாங்கினேன். லாஸ்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு 1200க்கு மேலே வாங்குகிறப்போ அவங்க கொடுத்துருக்க 3 ஆப்ஷனில் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போது சின்ன ஒரு பேக் இருந்துச்சு இல்லையா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து பொரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேல்பூரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்நாக்ஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து எங்கேயுமே நியர் ஷாப்பில் கிடைக்காதனாலையும் ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ பிராண்டு. இதில் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து 200 கிராம் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரேட்டு வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி முழு உளுந்து வந்து நான் இருக்க இடத்துல சுத்தமாகவே கிடைக்கலைங்க. இது ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்டு அன்பாலிஷ்டு ஒயிட் உளுந்து, முழு உளுந்து. நான் இருக்க இடத்துல உடச்ச உளுந்து தான் கிடைக்கும், வெள்ளை கருப்பும் கிடைக்கும். பட் இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு வாங்கினேன். அதே மாதிரி ஏலக்காய் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. 25 கிராம்ஸ் இது வந்து ஏலக்காய் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இதோட எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி வெள்ளை சுண்டல், நான் வந்து மேக்ஸிமம் வெள்ளை சுண்டலில் வந்துட்டு சோலே பட்டோராவுக்கு அந்த கிரேவி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதனால் அதுவும் வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் வந்து பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ பிரியாணி இலை, இது எல்லாமே வந்து நியர்பை ஷாப்லேயும் கிடைக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. பட் நான் ஆர்டர் போடுறப்போ ஒரு சில ப்ராடக்ட் எனக்கு இங்கே கிடைக்காத பொருள் ஆர்டர் போட்டேன். அதோடு சேர்த்து இதுவும் போட்டேன். எனக்கு வந்ததுலேயே இந்த ஒரு பேக் மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. பட் இதை கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நான் காமிச்சிருக்கேன் அதையும் லாஸ்ட்டில். இது வந்து எனக்கு மென்ஷன் பண்ணப்போ கொரியாண்டர் பவுடர் வந்து பை 1 get 1 போடலை. பட் இதில் பை 1 get 1 போட்டிருக்காங்க. நான் கூட எக்ஸ்பிரி டேட் ஆகிருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். இல்லை, எக்ஸ்பிரி டேட்லாம் வந்து இந்த இயர் 2 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா 1/2 kg கடலப்பருப்பு இருக்கு இல்லையா, நான் தாளிக்கிறதுக்கு இதுக்கெலாம் தேவைப்படும், சட்னிக்கு தேவைப்படும்னு இது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் நியர்பை ஷாப்பில் வந்து இப்போ நிறையா தீபாவளி ஆஃபர் போட்டிருக்காங்க, அப்படி இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து கருப்பு சுண்டல் வந்து நம்ம ஊற வச்சு கட்டி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி குழம்பு வந்து புளிக்குழம்பு வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோன்றதுக்காக நான் வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து 1 மந்த்துக்கான பொருள் தான் நான் வாங்கியிருக்கேன். ஒரு சில இது தீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், கடுகு உளுந்தெல்லாம் வாங்கலைன்னா அது ஆல்ரெடி வாங்கினது இருந்தது. அதே மாதிரி இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் வீட்டில் இருந்து அரைச்சிட்டு வந்த அந்த பவுட்ரு தான் இருந்தது. அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ஒரு 100 கிராம் வந்து டாட்டா சம்பன் அந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரவை பாக்கெட்டுமே வந்து ஃபார்ச்சூன் பிராண்ட்லேருந்து நான் 2 பாக்கெட் ஆர்டர் பண்ணேன், 2 வாங்கியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் நியர்பையில் வாங்கலாம்லன்னு. நான் இருக்கிறது வந்து பஞ்சாப்பு. ஸோ இங்கே வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால இதில் ஆர்டர் பண்ணுறப்போ சேர்த்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து 1/2 kgன்னு 2 1/2 kg வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பன்னீர் வந்து நான் அடிக்கடி செய்வேன், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால பன்னீர் மசாலா தான் இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் ஹோம்மேடாக தான் ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த மைதா வந்து நான் வந்து வாங்கவே மாட்டேங்க. இயர்லி ஒரு 2 டைம்ஸ் மட்டும்தான் வாங்குவேன், ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இதுவுமே 1/2 kg தான். இது வந்து நம்ம இப்போ ஸ்வீட் ஏதாவது பண்ணுறதுக்காக வாங்கினேன் தீபாவளின்றதுனால. அதே மாதிரி கடல மாவும் பார்த்திங்கன்னா 1/2 kg தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம மிக்சர் இந்த மாதிரி செய்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம ஒரு சில சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால்
இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. வெள்ளை எள்ளு இங்கே கிடைக்கல. ஒருவேளை நான் நல்லா சர்ச் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. இங்கே கிடைக்கல, அதனால நான் வாங்கினேன் அதையும். அதே மாதிரி பாசிப்பருப்பும் வந்து ஒரு 1/2 kg வாங்கினேன். நம்ம வந்து பொங்கலுக்கு நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் அதுவும் ஒரு 1/2 kg. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி, இதுவுமே வந்து 25 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது எதுவுமே கெட்டு போகாத பொருள், ரொம்ப நாளாக இருந்தாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. அதே மாதிரி நான் வாங்கினதுலேயே இந்த பீனட் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க, வேர்க்கடல. ஸோ அதனால் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி நம்ம ஊற வச்சு இது வந்து ஊற வச்சு வேக வச்சு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். குழம்பு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க இந்த பச்சைப்பயிறு. அதே மாதிரி முளை கட்டுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூனில் 5 கிலோ பேக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் நான் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணுறீங்க ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு கீழேயே வந்து ஆப்லேயே வந்து எக்ஸ்பிரி டேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரி டேட்டையும் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபர் டைமில் ஆர்டர் பண்ணுறப்ப இன்னுமே வந்து ஒரு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1 மந்த்தோட க்ராசரிஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மொத்த ப்ராடக்ட்டும் சேர்த்து போடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அமௌண்ட் நமக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இது எனக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். பட் உண்மையாகவே வந்து உள்ளே வந்து எந்த ஆயிலும் போகலை, நீட்டாக இருந்தது பேக்கு. ஸோ இது பை 1 get 1 தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எக்ஸ்பிரி டேட்டுமே இருந்தது, அதனால் பிரச்சனை இல்லை, எப்படியும் ஒரு 2 மந்த்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுட்டேன். அதே மாதிரி இதுக்கு ரிட்டன் பாலிசியும் இருக்குது, அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிட்டனும் ஆப்ஷனும் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ்லாம் வந்து ஓகேவா இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் வந்து உங்களுக்கு டோட்டல் வந்து எனக்கு வந்து 1364 ரூபா வந்துச்சுங்க. எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டும் சேர்த்து. நான் சொன்னேன் இல்லையா பேண்டின் ஷாம்பு வந்து 1 ரூபாய்க்கு வாங்கினேன்னு, அதுக்கு தான் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நம்ம 1 மந்த்துக்கே வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் காமிக்கிறேன். ரவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கிறது வந்து 45 ருபீஸ் போட்டிருக்கு. நான் வாங்கினது 29 ருபீஸ்க்கு. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் இந்த மாதிரி கம்மியாக இருக்கப்போ நீங்கள் வந்து இதுலேயும் நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.